பேசவே கூடாது. எல்லாம் சொன்னியும் நாம சொல்றது கேட்காம அங்கே போயிடுக்கலாம். வடட்டும் வீடு விடா போய் ஒவ்வொருத்தவட்டையா ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். அதுக்கு எதுக்கு அங்கே போகணும்? ஒரு நேரம் சொன்னா கேட்க மாட்டான். வடட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா என்னத்தை வச்சுக்க போற? டேய் ஒன்று தானே கேட்குறேன். நீ பேசாத, நான் கோவமா இருக்கேன். இவங்கிட்ட இருந்தா உன்னை போவான்னு சொல்லியும் அங்கே போயிடுப்பேன். ஓ அண்ணன் பாசம் பொங்குடாக்கும். இங்கே படமா நீ போய் அங்கே மாமா இல்லைன்னு அத்தை சொல்லி உன்னையே அனுப்பி விட்டுருக்கு, அப்படித்தானே? டேய் நான் போன நேரம் நிஜமாவே உங்கள் மாமா இல்லை, அது தெரியுமா உனக்கு? ஆமாம் அக்கா இல்லச்சின்னு சொல்லிட்டா தெரியுமா. நீ ஒன்றும் பேச வேண்டாம். நானே சும்மா கோட்டில் இருக்கேன். நீ எதையாவது சொல்லி என்னை சமாளிக்கலான்னு நினைக்காத. எதுக்குமா போனேன்? எதுக்கு அங்கே போனேன்? அவமானப்பட்டு வட்டத்துக்கு தான் போனியா? இங்கே படு ஏமா எங்கேயும் போவாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல, இது தேவையா? சும்மா தேவையில்லாம மாமா வீட்டுக்கு போடேன், அங்கே போடேன், இங்கே போடேன்னு நீ எழுத்துக்கு போட. இங்கே படு, உன்னைய எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு தடவை நீ எங்கேயாவது போய் பாடு, அப்போ நான் எடுக்கு. ஏட்டி பெரிய மனுஷி என்னைய கேள்வி கேட்க வந்துட்டேலோட்டி. ஏட்டி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டி. நான் போனதில் இப்போ என்ன தப்பு? அவன்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்கே படு, அவன்டி சரியா தான் சொல்கிறான். நீ அங்கே போய் அவமானப்பட்டு வந்திருக்க. ஐசக்கா ஃபோன் பண்ணா தெரியுமா? அங்கே அக்கா உள்ளே தான் இருந்திருக்கா. அக்கா டியூஷன் போயிட்டான்னு சொல்லி உன்னையே அனுப்பி விட்டுருக்காங்க திரும்ப அத்தை. அதனால தான் சொன்னோம் அங்கே எதுக்கு போனேன்னு. நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் நீ செஞ்சது தப்பு. நீ போனனால தானே எல்லாரும் உன்னை தொடச்சுறாங்க. இங்கே படு, ஆச்சியும் சித்தியும் இங்கே இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. நம்ம தானே பார்த்துக்கிடும். நீ எதுக்கு அங்கே போட? சரிடா பெரிய மனுஷா, இனிமே எங்கேயும் போகலை போதுமா? இப்போ கோவத்தெல்லாம் விடுறீங்களா? சரி சரி, அம்புட்டு தூரம் போயிட்டு வண்டியே. என்ன மாதிரி சாப்பிட்டியா? சாப்பிடாம போயிட்டு வந்துட்டேன், அப்படிதானே? நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அனிதாம்மா வந்துட்டாளா? நான் எடுந்த வரைக்கும் ஓடலை. வந்துட்டானா தான் மொதல் ஆள அங்கே தானே வடுவா. என்ன ஐசு எதுக்கு அங்கே போனேன்? நான் தான் உன்னை போகாதுன்னு சொன்னேன்ல. ஓ அனி முன்ன மாதிரிலாம் இல்லை. உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சாமே, பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இல்லைன்னு சொன்னாலாமே. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? என்ன அனிதா இப்போ தானே வந்திருப்ப? வந்த உடனே யார் உங்ககிட்ட சொன்னது? வேற யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். அவள் சொல்கிறதும் சரிதானே. ஏன் தேவையில்லாம இப்படி அங்கே போய் அவமானப்படுற? அவங்கெல்லாம் ரொம்பவே மாறிட்டாங்க. மாறியும் ரொம்ப நாள் ஆயிட்டு. நீ எதுக்காக அங்கே போன? இல்லை என்னமோ தெரியல, 2-3 நாளாகவே அண்ணனை பார்க்கணும் போலவே இருந்துச்சு. அதான் சரி போய் பார்ப்போமேன்னு பார்க்க போனேன். சின்ன அண்ணனுக்கு என் மேலே ரொம்ப பாசம். அதுக்கு என்னமோ உடம்பு சரியில்லாத மாதிரி கனவு வந்துச்சு, அதான் போனேன். ஆமாம் இப்போ மட்டும் உன் அண்ணனை பார்த்தியா என்ன? இல்லைல்ல பின்ன என்ன? இல்லை அனிதா, நான் வந்துட்டு போனேன்னு தெரிஞ்சா அண்ணன் கண்டிப்பாக என்னை பார்க்க வரும் பாரு. ஆமாம் பக்கத்தில் இருக்க எங்களெல்லாம் தாடாது. அப்படியே அண்ணன் பாசம் பொங்குது. ஏமா அப்படி பண்ணிட்ட? இல்லை எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஐசு 2 அண்ணன்மார் கூட வளர்ந்தவ. அதனால அவளுக்கு பாசம் இருக்குதுன்னு செய்யும். போயிட்டு வரா. என்ன அவன் கண்ணி ரொம்பவே மாறிட்டாங்க. எல்லாம் என்ன மாதிரி தான். என்ன சொல்ல? சரி உன் அண்ணன் கண்டிப்பாக வருவார். நீ சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. அனிதாம்மா நீ அப்படி பேசுற? நீ பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா அருமையா இருக்கு தெரியுமா? இலே போதும் நக்கல் அடிச்சது. சரி வாங்க எல்லாருக்கும் டீ போட்டு தரேன். அனிதாம்மா இந்த வீட்டில் உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லு? எல்லாம் ஒன்றுதான். என்ன மாதிரி இருக்குல்ல, அதான் ஒன்று தான் பிடிக்கும். நிஜமா அனிதாம்மா? இதுல என்னடி கேள்வி? அனிதாம்மாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இப்பதானே சொன்னா அவளை மாதிரியே நான் இருக்கேன், அதனால என்னதான் பிடிக்கணும். சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காத. எதி எல்லாரையும் பிடிக்கத்தான் செய்யும். சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க வாங்க. சரி அனிதாம்மா. ஐயோ வீட்டில் யாரு? வெளியே வாங்கய்யா. அனிதா வாங்க உள்ள வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? ஐசு வரல? ஐயோ என் வாயில ஏதாவது வந்துட போகுது. நீ எல்லாம் மனுஷன் தானா? பெத்த அப்பனி ஆத்தாலையும் அப்படியே தங்கச்சி தலையில கட்டிட்டு கம்முன்னு புருன் பொண்டாட்டி பக்கம் வந்து உட்காந்துக்கிட்ட. சரி வந்தது தான் வந்தேன். நீங்க நல்லா இருக்கட்டும் தானே. அவ கூட பிறந்தவனுக்கு பார்க்காம அப்பாவையும் ஆத்தாலையும் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா. கூட பிறந்தவனையும் கூட வச்சுக்கிட்டா. ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நல்லா தானே பாத்துக்கிறா. உங்களுக்கு எந்த கரைச்சலும் கொடுக்கல. ஆனா நீ மட்டும் ஏயா இப்படி இருக்க? உன்னை ஏதோ கனவு கண்டேன், என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போற மாதிரின்னு துடிச்சு போய் பார்க்கறதுக்கு வந்திருக்கா. ஒரு வாய் காப்பி தண்ணி கொடுத்து இருமான்னு அவளை பார்த்து அனுப்ப வேண்டாம். அவ மனசு காயப்படுறபடி உன் பொண்டாட்டி பேசி நீ வீட்டில் இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. உன் பிள்ளைய கூட கண்ணில் காட்டாம வாசல்ல நிக்க வச்சு விரட்டி விட்டுருக்கா. அப்படி என்னவா கூட பிறந்தவ தப்பு பண்ணா சொல்லு? என்ன அனிதா சொல்றீங்க? ஐசு இங்க வந்தாளா?
யாரும் என்கிட்ட சொல்லலையே. எப்ப வந்தா? ஐசு நல்லா இருக்கா? இப்பதான் அங்க வந்து நிக்கிறா. எனக்கு அவ சொல்ல மனசை தாங்க முடியாம காபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு இங்க அக்கா ஓடி வந்திருக்கேன். ஏயா இப்படி பாவம் அந்த புள்ள என்ன தப்பு பண்ணினா? இது வரைக்கும் குடும்பத்துக்காக இருந்தனே ஓடி ஓடி உழைச்சிருக்கா. உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி நான் அவளை நிம்மதியா இருக்க விட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவளை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கேன். அப்ப கூட நீங்க அண்ணன்மாரு 2 பேர் இருந்து ஒரு நாள் கூட என்ன ஏதுன்னு கேட்கல. அவளும் வீட்டு கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. இப்ப அவ என் அண்ணன் வருவான், என் அண்ணி இல்லைன்னு சொன்னாலும் என் அண்ணனுக்கு நான் வந்தேன்னு தெரிஞ்சா என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஏதுன்னு கேக்குற? அனிதா, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. வந்துட்டியா? எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியே. எங்க போனாலும் எங்களை தொந்தரவு பண்ணதுக்குன்னு ஒண்ணு அவ வருவா, இல்ல நீ வருவ, அப்படித்தானே? இப்ப என்னத்துக்கு வந்திருக்க? பேசாதடி, நீ எல்லாம் மனுஷியா மிருகமா? என் தங்கச்சி அவ்வளவு தூரம் இருந்து என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா. அனிதாக்கு இருக்கிற இறக்கம் கூட உனக்கு இல்லாம போச்சுல. என் தங்கச்ச ஒரு வார்த்தை சொல்லி இங்க இருக்க வைக்காம ரோட்லயே நிப்பாட்டி அனுப்பியிருக்க. நான் வந்த பிறகு என்கிட்டயே அது சொன்னியா? அவ வந்தான்னு பூசி முழுகிட்டியே. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? சி, முதல்ல கையெடு. என்ன பாசம் அப்படியே பொங்குதோ? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல அப்படியே ஓடி போயிரு. புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி பாசம் அப்படியே பொங்குதாக்கும். ஆமா, உன் தங்கச்சி எப்படி பாசம் பண்ணவனு உனக்கு தெரியாது. இங்க பாரு, அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? ஒரு நாள் அது புருஷன் வீட்டுல ஒழுங்கா குடும்பம் நடத்திருப்பாளா? இப்ப அவ மாறிட்டா, நாங்க எல்லாரும் அப்படியே அவளுக்கு கூச்சா தூக்கிட்டு அலையணுமா? இங்க பாரு, உங்க அம்மாவும் அப்பாவும் அங்க சந்தோஷமா தானே இருக்காங்க. பின்ன என்ன, திரும்ப உங்க கொண்டாந்து நம்ம தலையில கட்டலான்னு பாக்குறாளா? ஏன், உன் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் அவர் தலையில கட்ட வேண்டியதானே? சி, நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்க? அவ உங்க தலையில கெட்டுறதுக்காக தான் இங்க வந்தான்னு நினைக்கிறீங்களா? பின்ன என்னத்துக்கு வந்திருப்பா? அதுக்கு தான் வந்திருப்பா. எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அங்க நீ விரட்டி முடிக்கிறதுக்கு துணிஞ்சிருப்ப. அதனால என் தலையில இல்ல இவர் அண்ணன் தலையில கேட்டலான்னு வந்திருப்பா. சி, பெத்த தாய் தகப்பனை பாக்குறதே பாரன்னு நினைக்கிற நீங்களா என்ன ஜென்மங்க? அந்த அம்மா எனக்கும் அம்மா தான். இங்கேயும் கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்கள எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஐசுக்கு தங்கச்சினா அவ எனக்கும் தங்கச்சி தான். நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு சோறு போடுறதுக்கு நாங்க என்னைக்கும் பாரமான்னு நினைச்சதே கிடையாது. ஆனா நீங்க எப்படிப்பட்ட ஜென்மங்க? பெத்த தாயையும் தங்கச்சியையும் வீட்டை விட்டு பொண்டாட்டி கறி துரத்திருக்கா. அதை இத்தனை மாசங்களா சரின்னு சொல்லி இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன நல்லவனா இருப்ப? உன்னை தேடி ஐசு வந்ததே தப்புன்னு இப்ப நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, கேடும் கெட்டு போங்க. இனி அவ வரமாட்டா. அவ மனசு அண்ணனுக்கு ஒண்ணு துடிச்சிருக்கு பாருங்க, அதுதான் தங்கச்சி. ஆனா நீ அண்ணனாவும் நடந்துக்கல, உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாவும் நடந்துக்கல. உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட நின்று பேசிட்டு இருக்கதை நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. சி சி, இதெல்லாம் என் பொண்டாட்டியா? நினைச்சாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்டி இப்படி நடந்துக்கிற? காட்டு மிராண்டித்தனமா பணம் பணம் பணம்னு உன் அப்பனும் சாத்தாலும் சேர்த்து வச்சு கடைசியில என்னத்த கண்டாங்க? ஒரு ஊரா நிக்க முடியாம இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு பொட்டலத்தை கட்டிட்டு அலையிறாங்க. நீ இன்னும் பணத்தை சேர்த்து என்ன பண்ண போற? பணத்து மேல படுத்து கிட வேணாம் மாதிரி. நான் போய் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் பார்க்கத்தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும். போறோம். எத்தனை நாளைக்கு எங்க போனாலும் இங்க தானே வரணும்? இந்த அனிதாவுக்கு வர வர திமிரு கூடிக்கிட்டே தான் போகுது. எத்தனை நாளைக்கு இந்த திமிருன்னு நானும் பாக்குறேன். என்னமோ இவளுக்கு தான் அப்படியே ஐசு மேல பாசம் பொங்குற மாதிரி நினைப்பு. இந்த ஐசு சரியான ஓட்ட வாய் போல. எல்லாருக்கிட்டையும் இங்க வந்துட்டு போனேன்னு எழுதியிருக்கா. ஏன் மம்மி இப்படி இருக்க? நீ கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ ரொம்ப மாறிட்ட. அப்பா சொல்றது சரிதானே மம்மி? வாயை முடிட்டு உள்ள போ. அவளை மாதிரி பழைய செய்வாத, அவளை மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீயா நடந்துக்கோ. அவளை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன், எனக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சது நீ தானே? அத்தைய மாதிரி இருக்குன்னு சொன்னதும் நீ தானே? அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அத்தையை பிடிக்கலன்னதும் இப்படி நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. ஏன் மம்மி, அப்ப பேரையும் நீ மாத்திர வேண்டியதானே? முடியாதுல, பேசாம போ. நான் இப்படித்தான் இருப்பேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். உனக்கு எது சரின்னு படுதோ அப்படித்தானே இப்ப வரைக்கும் நீ இருக்க. அத மாதிரிதான் நானும். என்ன உன்னால மாத்த முடியாது. நான் அத்தைய மாதிரிதான் இருப்பேன். திமுரு பிடிச்ச கழுத, என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? இரு, அந்த பேசுற வாயில சூடு வைக்கிறேன். அதை செய், ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒருத்தி பத்தாது அவளை மாதிரி எங்க நல்லா வந்திருக்கு. ச்சே, லூசு, உன் அண்ணனை பார்க்க போனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்னை யார் அங்க போக சொன்னா?
அங்க போய் அவமானப்பட்டு வந்தியாக்கும் அனிதா சொல்லிதான் எனக்கே தெரியுது. இல்லைத்தான், பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் போனேன். நாங்கள் அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளியூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. பாப்பாவையாவது பார்க்கலான்னு நினச்சேன், அவளும் டியூஷன் போயிருக்கான்னு சொல்லிட்டாங்க, அதான் அப்படியே வந்துட்டேன். உன் அன்னிக்காரிக்கு பண திமிரு, அதனால அப்படி பண்ணியிருப்பா. இங்க பாரு, நாமளும் ஒரு நாள் ரொம்ப நல்லா தான் இருக்க போறோம். அன்னைக்கு அவளுக்கு இருக்கு. போங்க தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அண்ணி ரொம்ப நல்லவங்க தான், நான் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் தெரியுமா? அதனால தான் என்னவோ இப்போ என் அன்னிக்கு வெறுப்பு வந்திருக்கும். ஆமாம், அவளுக்கு வெறுப்பு வருது, வெறுப்பு பருப்பு. நல்லா அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசு. அவள் நல்லா கொளுத்து போய் அலையிடா. நல்ல கரண்டிய காய வச்சு அப்படியே மூக்கில் இழுத்தா அடங்குவா. உன்னைய விரட்டி முடிக்கிருக்கா, அதை உனக்கு கோவமா தெரியல? வெடுப்பு வந்திருக்குமாம்ல, வெடுப்பு. அடியே ஐஸ்வர்யா ராயி, உன்ன மாதிரி சூட்டிப்பான ஆளுதான் நமக்கு தேவை. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீரு? ஆ, இவருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துடக்கூடாது. உடனே ஈனி இழிச்சுக்கிட்டு என்னத்தையாவது சொல்ல வேண்டியது. நானே ஆத்திரத்தில் இருக்கேன். அடிப்பாவி, அதான் உன் மேல ஆசைப்பட்டு என்னம்மா பேசுறேன், நீ என்னன்னா வடக்குன்னு இப்படி சொல்லிப்பட்ட. இப்போ அது ஒன்று தான் கொடை, 2 வடையும் வச்சு வாழறதுக்கு ஒரு வழியை காணும். இவருக்கு 3வது கேட்குது, 3வது. எடி, என் புருஷனுக்கு என்னடி குறை? எடுத்ததுக்கெல்லாம் அவரை குத்தமாவே சொல்ற. நல்லா கேட்டுக்க, உன் அக்கா எப்படி சர்டிபிகேட் கொடுக்க பாத்தியா? அவள் தான் உங்களோட மெச்சிக்கணும். 2 பேர்கிட்டையும் அடி வாங்காம இருக்கிறே ஓட நினச்சி நல்லா சந்தோஷப்பட்டுக்கணும். அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாமல் என்னத்தையா சொல்கிறது. அவள் என்னத்துக்கு அங்கே போனால் 2 அடைய பழிச்சு பழின்னு வச்சு இன்னும் அங்கே போவாதன்னு சொல்கிறதுக்கு வழியை காணும். பேசுகிறாரு பேச்சு. அதுவும் சரிதான், நீயும் பாயிண்டா தான் பேசுற. அந்த பேச்சுல தான் எனக்கு உன் மேல ஒரு மயக்கமும் கிறக்கமும் வருது. வரும் வரும், நல்லா வரும். வந்தா நல்லா கரண்டியை காய போட்டு இழுக்கணும். எப்படி அது ஏன் புருஷனுக்கு கரண்டியை காய போட்டு இழுக்கணும்னு சொல்றது? ஆமா, டீ போடுறேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்ட? ஐயோ, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வேலை வந்துட்டு அதான் போயிட்டேன். ஆமா, போட்டு குடிச்சியா இல்லையா? அதெல்லாம் குடிச்சாச்சு, உனக்கு ஊற்றி வச்சிருந்தேன், இந்நேரம் ஆறி போயிருக்கும். அதெல்லாம் நான் சூடு பண்ணி குடிச்சிட்டேன். சரி, எப்படி என் புருஷனுக்கு கரண்டி காய வச்சு இழுக்கணும்னு சொன்னது நீ தானே? வேற எவ்வளோன்னு சொல்லிடுவோம்ல என்ன? அந்த தைரியம் எவ்வளோக்கு உண்டு? எனக்கு தான் இருக்கு. அனிதா, பாத்தியா எம்புட்டு தைரியசாலின்னு? ஆமா ஆமா, பார்த்தேன். அவ தான் உங்களுக்கு ஏத்த ஆளு. என்னாச்சுப்பா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் வழக்கமான பேச்சுதான். புதுசா என்னத்த பேசிட போறோம்? அதெல்லாம் டாடி, எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது, நீ வந்து சொல்லி கொடுப்பா. யாருக்கு? உனக்காடா வரல? என்னடா சொல்ற? கணக்கு வர மாட்டேக்கா? டியூஷன் போறியா? போமா, உடனே இப்படி ஆரம்பிச்சிடாத. அது 2-3 நிமிஷம் தான். இப்பா நீ சொல்லி கொடுப்பா. சரிடா, வா போவோம். பாத்தி ஐசு, டியூஷன் போறியான்னு கேட்குறேன், உடனே அவ அப்பாவை இழுத்துட்டு ஓடுறான். ஆமா, உனக்கு காசை கடியாக்கணும். டியூஷன் போன உடனே பிள்ளைகள் படிச்சிருமா? அவன் தான் வீட்டில் இருந்தே படிக்கன்னு சொல்லிட்டாளா? பின்ன என்ன? ஆமா அனிதா, அவ சொல்றது தான் சரி. அவன் தான் வீட்டில் இருந்தே படிச்சுக்குவானே, எதுக்கு டியூஷன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க பாரு, காசை போட்டு எதுக்கு கறியாக்கணும்? அவன் வீட்டில் இருந்தே புரிஞ்சு படிச்சுக்குவான். அதுவும் இல்லாமல் அத்தா ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. டியூஷன் போனால் அங்கே எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கவும் முடியாது. அதுவும் சரிதான். சரி அனிதா, உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன சொன்னாங்க? அதே கேட்குற, அதிசயமா இருக்கு. என்னமோ இந்த தடவை ஒழுங்கா தான் பேசிச்சு. மருமவனை விழுந்து விழுந்து கவனிச்சது. போன உடனே டீ காஃபி வடை எல்லாம் எடுத்து வச்சிச்சு. இந்த வாரத்தில் கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு தான் இத்தனை உபசரிப்போம். சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ ஒரே ஒரு அக்கா, போய் நிற்கணுமா வேண்டாமா? சும்மா எதையாவது பேசாத. நான் போகிறது இருக்கட்டும், நீ வராம எப்படி? நான் என்ன வரல நான் சொன்னேன், நானும் தான் வருவேன். சரி அனிதா, வா நைட்டுக்கு போய் டின்னர் செய்வோம். சப்பாத்தியும் குருமாவும் வைப்போமா? ஐயே, சப்பாத்தினாலே அஸ்வினை அடிக்கிறதுக்கு வருவான். பசங்களுக்கு பூரியை போட்டுட்டு அத்தானுக்கும் நமக்கும் சப்பாத்தி செஞ்சுக்குவோம். அவன் சொல்லுவான், மாசத்துக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் போகுது? எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எண்ணெயை பார்த்தா முடியுமா? சின்ன பிள்ளைங்க ஆசையாக பூரி தான் சாப்பிடுவாங்க. ஆளுக்கு 2 பூரி, வேற என்ன போயிட போகுது? வா செய்வோம். அதானே, அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுனால தான் அவனுக்கு ரொம்ப திமிராகி போச்சு. எப்போ பார்த்தாலும் உன்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். சூப்பர் அனிதாமா, தேங்க்ஸ் அனிதாமா. பூரி சுடப்படியா? ஏடி வந்துட்டியா? உன்னை தான் ஆளை காணும்னு பார்த்தேன். உடனே போய் எல்லாருக்கிட்டையும் தண்டோரம் அடிச்சிடாத, படிக்க மாட்டாங்க. அடுப்பங்கரையை சுற்றி வந்து உட்காந்துக்குவாங்க. சரிம்மா, பூரி
பொடி சுட்டுட்டு கூப்பிடு சரியா? எனக்கு மட்டும் 3 பொடி சரியா? சரி அபி. அனிதம்மா தேங்க்ஸ் அனிதம்மா. சரி சரி போய் படிங்க. சரி அனிதம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? இத்தனை நாளும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் கூட எங்களுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப எங்கள் கூடவே வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் புரிஞ்சுக்கிட்டு அக்கா பரவாயில்லக்கா உங்களால் முடியிறப்ப வீடியோ போடுங்கன்னு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுனீங்க. எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. அனிதா சொல்கிறது சரிதான். நீங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் எங்கள் நிலைமையை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாக்கா, என்ன சொல்கிறதே தெரியல. உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் எந்த நிலையிலையும் எங்களை தாங்கி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் எங்களுக்கு தூண் மாதிரி நின்று எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க. உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. நீங்கள் இந்த ரம்ஜான் டேஸ்லேயும் உபவாசம் இருப்பீங்க. அந்த நேரத்துலையும் எங்களுக்கு ஆறுதலாக வீடியோவை பார்த்து ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? நோன்பு வச்சுருக்கீங்களா? ரொம்ப நன்றி அக்கா. உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் எங்கள் கூட இருக்கீங்கன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹபிதாக்கா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அக்கா. அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? நோன்பெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். பசங்களெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஒவ்வொரு தடவையும் நீ கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூம்மா. ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலைன்னதும் கமெண்ட்டே பண்ணலை. பரவாயில்ல, எல்லாரும் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட்டாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களால் தொடர்ந்து கமெண்ட் போட முடியலன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முடியிறப்ப வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அஸ்வின் செல்லம் உங்களை ரொம்ப ரொம்ப தேடுறான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊரில் இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக சப்போர்ட்டாக இருந்துச்சு. உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் பண்ணுற கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கவலைப்படாதீங்க அக்கா, நாங்கள் இருக்கோன்னு சொன்னீங்க. உங்கள் வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எங்கே இருக்கீங்க? மும்பைலையா இல்லை ஊர்லையா? வந்துட்டிங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? தேங்க்யூ ஸோ மச்மா. நீ கொடுத்த சப்போர்ட்டு ரொம்ப 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 பெருசு. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆறுதலாக கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நிலையில் எங்களை நீங்கள் விட்டுல எங்கள் கூடயே இருந்து எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் அண்ணா எப்படி இருக்காங்க? என்ன சொல்லனே தெரியல. சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா?
ரொம்ப வீடியோவே போடலை, அதனால தப்பாக எடுத்துக்காத. சில பிரச்சனைகளால் தான் போட முடியல. ஒரு சேனலுக்கு போட்டு ஒரு சேனலுக்கு போட முடியாமல் தான் இருக்கிறோம். நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? ஐ லவ் யூ டியர். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. நிறைய வீடியோக்கு கமெண்ட்டே போட்டிருக்க மாட்டோம், சாரி அக்கா. சில சமயம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கு. ஐ லவ் யூ அக்கா. ஒரு வழியாக ஒரு இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன செய்கிறது, வீடியோ போட்டு ஆகணுமேனு இன்றைக்கி கட்டாயம் உட்காந்து போட்டுட்ருக்கோம், அதுவும் ஃப்ரைடே. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லணும்னு நினச்சேன். அண்ணன் வீடும் உங்கள் வீடும் புது வீடு சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீட்டை பார்த்துட்டெல்லாம் கண்டிப்பாக வரேன், சரியா? ஆமாம் நேசமணிக்கா, வீடு சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். சில சமயங்களில் சரிவர வீடியோவே போட முடியல, ஆனால் ஒவ்வொரு சின்ன வீடியோ போட்டாலும் நீ ரொம்ப சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்த. உன் கமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் உனக்கு ரிப்ளையே பண்ணலை, சாரிம்மா. ஐ லவ் யூ. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? உன்னோட கமெண்ட் பார்த்தேன், நீ நோன்பு வச்சுருக்கனால பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். உனக்கு ரிப்ளையே பண்ண முடியல, சாரிம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? ஹாய் ஹஜிகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோன்பெல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, அதான் பிஸியாக இருப்பீங்கல்ல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூ டியர். ஹாய் கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சில பிரச்சனைகளால் உனக்கு கமெண்ட்டே பண்ண முடியல, சாரிம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். உன் வீட்லேயும் சில பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படிம்மா இருக்க? அண்ணி நல்லா இருக்காங்களா? உடம்ப பார்த்துக்க சொல்லு. ஐ லவ் யூம்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராபர்ட் டவுனிஸ், தேங்க்யூ. உங்கள் கமெண்ட் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லா சேனல்லையும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் ரிப்ளை பண்ண முடியல, சாரி. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் ராபர்ட் டவுனி அக்கா, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. ஹாய் ராபர்ட் டவுனி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் வசந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியா? லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அக்கா. ஹாய் தீபா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். உன்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் தீபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வார்த்தைகள் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தீபாக்கா, எப்படி இருக்கீங்க? உங்கள் கமெண்ட் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச்க்கா, தேங்க்யூ. ஹாய் விபிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நிலையிலும் எங்கள் எல்லாருக்கும் துணையாக இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் மறுபடியும் புது முயற்சியோடு வருவோம்.
எல்லாரும் காத்துருங்க, பார்க்குறவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி. கொஞ்சம் உடஞ்சி போயிருந்தோம், மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி வந்து தானே ஆகணும். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். அதான் சொல்கிறது உண்மைதான். காலம் எல்லாத்தையுமே மாற்றிடும். அது வடுவாக இருந்தாலும் சரி, காயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி வந்து தானே ஆகணும். இழப்புகளும் அப்படித்தான். எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் போல கொடுங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ்க்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவை எப்பவுமே மறக்க முடியாது. சில சமயங்களில் நாங்களே உடைஞ்சு போயிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நாங்கள் எதையுமே எதிர்பார்க்காம தான் இந்த சேனலுக்குள்ளே நுழைஞ்சோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அது வியூஸாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலில் இப்போ வரைக்கும் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு எப்போவும் வேணும். நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்தோஷமாக்குறதுக்கு இந்த அனிதாவும் ஐஸ்வர்யாவும் திரும்பவும் வருவா. இன்னும் கொஞ்சம் காத்துருங்க. ஏன்னா மார்ச் 30 தான் லாஸ்ட் எக்ஸாம். அது வரைக்கும் நாங்களும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறோம். சில இழப்புகளை கூட மறந்து இதில் எல்லாத்தையும் தாண்டி வர வேண்டியதாக தான் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். என்னடா அஸ்வின் பையிலையும் அருண் பையிலையும் காணும் தானே பார்க்குறீங்க? 2 பேரும் பிஸியாக படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த எக்ஸாம் வருதுல்ல, எத்தனாம் தேதி? 19ஆம் தேதி, வெனஸ்டே. அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம். அதுக்காக தான் பிஸியாக இருக்காங்க. வரலையேன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சண்டேல கமெண்ட் பண்ணதுக்கு வர சொல்கிறேன், சரியா? ஐ லவ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.